अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ये दिन कादियान में இந்நாள் காதியானின் ஆண்டு மாநாட்டின் நாளாகும். நாளையிலிருந்து காதியானின் ஆண்டு மாநாடு தொடங்குகிறது இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று இன்று ஆஸ்திரேலியாவின் ஆண்டு மாநாடும் கூட தொடங்கியிருக்க வேண்டும். அமெரிக்காவின் வெஸ்ட் கோஸ்ட் மாநாடும் தொடங்க உள்ளது. சிறிது நேரம் கழித்து ஆரம்பமாக இருக்கிறது. நேர வித்தியாசத்தின் காரணத்தினால் சிறிது நேரம் கழித்து ஆரம்பமாகிறது. ஒருவேளை இன்னும் சில இடங்களிலும் கூட மாநாடு தொடங்கக்கூடும் அல்லது தொடங்கவிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த எல்லா மாநாடுகளையும் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக்குவானாக, விஷமிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. காதியான் ஆண்டு மாநாட்டிற்கு இந்த அடிப்படையிலும் முக்கியத்துவம் உண்டு. இது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊராகும். இங்குதான் அன்னார் அல்லாஹ்விடமிருந்து கட்டளையை பெற்று மாநாட்டை தொடங்கினார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் தனது பல்வேறு உரைகள் மற்றும் ஹுத்பாக்களில் ஆண்டு மாநாடு சம்பந்தமாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலமான ஜமாத்தின் ஆரம்ப காலத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தின் ஆண்டு மாநாட்டையும் கோடிட்டு காட்டினார்கள். தொடக்ககால மாநாடுகள் எவ்வாறு இருந்தன என்று, அவ்விடத்து சில இல்ஹாம்களை பற்றியும் குறிப்பிட்டு எவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்நாட்களில் அந்த இல்ஹாம்களை நிறைவேற்றி காட்டினான் மற்றும் காட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் விளக்கினார்கள். சில இல்ஹாம்கள் வருங்காலத்தை பற்றியதாகவும் இருக்கும், அல்லது ஒருமுறை நிறைவேறி மீண்டும் நிறைவேறக்கூடியனவையாக இருக்கும். இப்போது நான் இந்த அடிப்படையில் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைக்கிறேன். தொடக்ககால மாநாட்டினை பற்றி குறிப்பிட்டவாறு அன்னார் தனது குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட தாக்கம், அப்போதைய ஜமாத்தின் நிலைமையை பற்றி குறிப்பிட்டவாறு ஒரு மாநாட்டில் கூறுகிறார்கள். 1936 ஆரம்பகால நிகழ்ச்சிகளை பற்றி கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னர் காதியானில் மதரசா மாணவர்கள் படிக்கின்ற ஓரிடத்தில் உடைந்து சிதைந்த ஓர் கொத்துளச் சுவர் இருந்தது. அது காதியானை சுற்றி அமைக்கப்பட்டிருந்தது. கூறுகிறார்கள், எமது முன்னோர்கள் காதியானை பாதுகாப்பதற்காக பச்சை செங்கற்களால் ஒரு கொத்தளச் சுவரை கட்டியிருந்தார்கள்.
அது சற்று அகலமானதாகவும் இருந்தது. ஒரு மாட்டு வண்டி அதில் செல்ல முடியும். பிறகு ஆங்கில அரசு அதனை உடைத்து விட்டது. அதன் சிறு பகுதியை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் விருந்தினர் இல்லம் உருவாக்குவதற்காக கையகப்படுத்தி இருந்தார்கள். அது ஒரு நீண்ட பிளாட்டாக இருந்தது. அப்போது 1893 94 95 என்று எனக்கு தெரியவில்லை. அநேகமாக அந்த காலகட்டமாக இருந்தது. இதே டிசம்பர் மாதம், இதே பருவநிலை. சிலர் இருந்தார்கள். அவர்கள் அஹ்மதிகள் என்று அழைக்கப்படவில்லை. அப்போது அஹ்மதியா என்ற பெயரில் ஜமாத்து நினைவு கூறப்பட்டதில்லை. அஹ்மதி என்ற பெயர் 1901 வைக்கப்பட்டது. அதற்கு முன்னர் அஹ்மதிகளுக்கு என்று முறையான ஒரு அடையாளம் இருந்ததில்லை. அஹ்மதி என்று அழைக்கப்படவில்லை என்றாலும் இதே நோக்கம் மற்றும் இலக்கை கொண்டவாறே காதியானில் குழுமினார்கள். கூறுகிறார்கள், எல்லா நிகழ்ச்சிகளும் அதே இடத்தில்தான் நடந்தனவா அல்லது நிகழ்ச்சியின் ஒரு பகுதிதான் அங்கு நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பிடப்பட்ட இடத்தில்தான் நடந்ததா அல்லது மஸ்ஜிதில் நடந்ததா தெரியாது. ஏனென்றால் அப்போது எனக்கு வயது 7-8 வயது இருக்கும், முஸ்லிமாவுடைய வயது. விரிவாக இதனை என்னால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போது நான் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை புரிந்திருக்கவில்லை. எனக்கு இவ்வளவுதான் நினைவுள்ளது. நான் கூடியிருந்த மக்களுக்கு இடையில் ஓடி விளையாடி கொண்டிருந்தேன். எனது வயதுக்கு ஏற்ப அக்காலம் என் மனதில் பட்டபடி சில பேர் ஓரிடத்தில் குழுமி இருந்தனர். அந்த சுவரில் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தார்கள். சுற்றி நண்பர்கள் இருந்தார்கள். ஆண்டு மாநாடு என்ற பெயரில் கூடியிருந்தார்கள். ஒருவேளை எனது ஞாபக சக்தியில் குறைவு ஏற்பட்டும் இருக்கலாம். விரிப்பு 1 அல்ல 2 இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நினைவில் இருந்தவரை ஒரே ஒரு விரிப்புதான் விரிக்கப்பட்டிருந்தது. ஒரு விரிப்பில் சிலர் அமர்ந்திருந்தார்கள். 150 அல்லது 200 பேர் இருப்பார்கள். சிறு குழந்தைகளையும் சேர்த்து 250 பேர் பட்டியலை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வெளியிடவும் செய்தார்கள். கூறுகிறார்கள், ஒரு விரிப்போ அல்லது 2 விரிப்புகளோ இருக்கலாம். இந்த மாநாட்டின் ஸ்டேஜ் அளவுக்கே அந்த மாநாட்டின் மக்கள் கூட்டம் இருந்தது என்று முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள். ஆனால் நமது மாநாடுகளின் ஸ்டேஜ்கள் இன்னும் பெரியதாக இருக்கின்றன. கூறுகிறார்கள், நான் இவ்வளவே அறிந்துள்ளேன். ஏன் அவ்வாறு என்று எனக்கு தெரியாது. அந்த விரிப்பு 3 இடங்களுக்கு மாற்றப்பட்டது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கும், இன்னொரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்திற்கும் மாற்றப்பட்டது. முதலில் ஓரிடத்தில் விரிக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து எடுத்து சற்று தூரத்தில் விரிக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்தும் மாற்றி வேறொரு இடத்தில் விரிக்கப்பட்டது. பிறகு 3வது முறையும் அவ்விடத்திலிருந்து எடுத்து இன்னும் தூரத்தில் விரிக்கப்பட்டது. கூறுகிறார்கள், எனது சிறு வயதின் அடிப்படையில் என்னால் கூற முடியாது. அங்கு கூடியிருந்த மக்கள் இங்கு விரிப்பை விரிக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று தடுத்தார்களோ அல்லது வேறு ஏதாவது காரணமோ தெரியாது. ஆனால் 2-3 முறை விரிப்பு இடம் மாற்றப்பட்டுக் கொண்டே இருந்தது. இன்று காதியானில் மக்கள் மாநாட்டிற்காக சென்றுள்ளார்கள். அவர்களால் ஒருவேளை அக்காலத்தை அனுமானிக்க இயலாமல் போகலாம். இப்போது ஒரு பரந்த மாநாட்டு திடல் அல்லாஹின் அருளால் கிடைத்துள்ளது. உறுதியான 4 சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. அதிலும் கூட அதிகமாக வசதிகள் செய்து தர முயற்சி செய்யப்படுகிறது. 1936 ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் இதனை கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ஏற்பாடுகள் மேலும் விசாலமாயின, நாடு பிரிவினை வரை. காதியானில் பிறகு எத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால், தாருல் மசீஹ் மற்றும் அதனை சுற்றி சில வீடுகள் வரை மட்டும் அஹ்மதிகள் எல்லைக்குட்பட்டு விட்டனர். சில 100 பேரை தவிர மற்ற எல்லோரும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது நேர்ந்தது, இடம்பெயர நேர்ந்தது. அஹ்மதிகள் ஒரு சிலரும் பலகீனமானவர்களாக இருந்தனர். ஆனால் இன்று மீண்டும் அல்லாஹின் அருளால் விஸ்தீரணம் ஏற்பட்டு வருகிறது. அங்கு செல்பவர்கள் அதனை பார்க்கின்றார்கள்.
முதலில் போகிற புதிய தலைமுறை இளைஞர்கள் அல்லது வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் இதனை பார்க்கின்றார்கள். வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் அல்லாஹ்வின் அருள் மழை தென்படும். இன்று ரப்வாவில் வாழ்பவர்கள் இந்த நாட்களில் நிம்மதியின்மைக்கு உள்ளாகலாம். அவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும், சூழ்நிலை எப்போதும் ஒரே போல் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அங்கும் நிலைமைகள் மாறும், பொலிவுகள் மீண்டும் நிலைபெறும். ஆனால் ரப்பாவில் வாழ்வோர் துவாவில் கவனம் செலுத்த வேண்டும். பாகிஸ்தானில் வாழ்வோர் சிறப்பாக துவாவில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஹினு வலா தஹஸனு வான்துமுல் ஆலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தளர்ச்சி அடையாதீர்கள், துயரமும் அடையாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பின் நீங்களே மேன்மையடைவீர்கள். ஆக நீங்கள் மூமீன்களாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்படுகிறது. ஆக ஈமானில் மிகுதி மற்றும் துவாவில் அழுத்தம்தான் அல்லாஹின் அருளை ஈர்த்து நிலைமைகளை மாற்றுகிறது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் மேலும் இது பற்றி கூறுகிறார்கள், ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்பட்ட அம்மக்கள் இந்த நியத்தில் குழுமியிருந்தார்கள். அதாவது இஸ்லாம் உலகில் மிகவும் பலகீனமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரே ஓர் ஒளி இல்லாமல் உலகம் வெளிச்சம் பெற முடியாது. அந்த ஒளியையும் அணைப்பதற்கு மக்கள் முழுமையான ஆவேசம் கொள்கிறார்கள். அதாவது இஸ்லாம் மற்றும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளி. இருள் மற்றும் இருட்டின் மக்கள் அவ்வொளியை அழித்துவிட விரும்புகின்றார்கள். கூறுகிறார்கள், 125 அல்லது 130 கோடி பேர் இவ்வுலகில். அக்கால மக்கள் தொகையை குறிப்பிடுகிறார்கள். 200 அல்லது 250 பேர். அவர்களும் பெரும்பாலார் ஏழைகளாக இருந்தனர். அவர்களுள் மிக குறைந்த மக்களே அன்றைய இந்தியாவின் நிலைமைக்கு ஏற்ப நடுத்தர மக்கள் என்று கூறத்தக்கவர்கள். அவ்வளவு மக்கள் தான் அங்கு குழுமியிருந்தார்கள். முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியை எதிரிகள் வீழ்த்திவிட முயற்சி செய்கிறார்கள். அவர்களை வீழ்த்த விடக்கூடாது, மாறாக அதனை பிடித்து சரியாக நிறுத்த வேண்டும். அதற்காக தம்மை மாய்த்து கொண்டாலும் அதனை கீழே விடவிடக்கூடாது என்று 125 கோடி பேர் கொண்ட மக்கள் கடலுக்கு முன் வெறும் 250 பேர் தமது தியாகத்தை எடுத்து வைக்க வந்திருந்தார்கள். 1895 வந்திருந்தார்கள். பத்ர் சஹாபாக்களின் முகங்களில் எழுதப்பட்டதே அவர்களின் முகங்களிலும் எழுதப்பட்டிருந்தது. பத்ர் சஹாபாக்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சந்தேகமின்றி நாங்கள் பலகீனமானவர்களும் எதிரிகள் பலசாலிகளுமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எமது சடலங்களை தாண்டியே அல்லாமல் உங்களை வந்தடைய இயலாது. அவர்களின் முகமே அவர்கள் மனிதர்கள் அல்ல, உயிருள்ள பிணங்கள் என்று கூறின. அவர்கள் தங்கள் இருப்பால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம், அன்னாரின் மார்க்கம் ஆகியவற்றை நிறுத்த கடைசி முயற்சியும் செய்வதற்காக குழுமி இருக்கிறார்கள் என்று காட்டியது. பார்ப்பவர்கள் சிரித்தனர், பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடினர். இம்மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று வியந்தனர். கூறுகிறார்கள், ஒரு விரிப்பு அல்லது 2 விரிப்புகள் என்று நினைக்கிறேன். எவ்வாறு இருப்பினும் இந்த ஸ்டேஜ் உள்ள இடம்தான் அங்கு மொத்தமே இருந்தது. நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த விரிப்பும் கூட 3 இடத்தில் மாற்றி மாற்றி விரிக்கப்பட்டது. ஏனென்று தெரியவில்லை. கூறுகிறார்கள், ஒரு சம்பவத்தை, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை குறிப்பிட்டு கூறுகிறார்கள். ஹதரத் யூசுப் மிஸ்ருடைய கடை வீதியில் விற்பனைக்கு வந்தபோது ஒரு கிழவியும் பருத்தியினாலான 2 கம்பளி பந்துகளை எடுத்துக்கொண்டு வந்து, நான் இதனை கொண்டு யூசுஃபை வாங்கப் போகிறேன் என்றாள். உலகவாதிகள் இந்த சம்பவத்தை கேட்டு சிரிக்கிறார்கள். ஆன்மீக மக்கள் இதனை கேட்டு அழுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் உள்ளத்தில் ஒரு பொருளின் கண்ணியம் இருக்கும் பொழுது உலகின் சிரிப்பை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், யூசுப் ஒரு மனிதராக இருந்தார்.
அதுவரை யூசுஃபின் தகுதி வெளிப்படவில்லை. சிறு வயது. கடைசியில் அவர்களது சகோதரர்கள் மிகவும் சொற்ப விலைக்கு விற்றுவிட்டார்கள். கடைசியில் அக்கிழவிக்கு 2 கம்பளி பந்துகளை கொண்டு அந்த யூசுஃபை நாம் விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று எண்ணம் தோன்றியிருப்பது தூரமான ஒன்றல்ல. இந்த கதையை உண்மையே என்று ஏற்றுக்கொண்டாலும். இரண்டாவது, நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்குள் ஒரு கூட்டம் வருகிறது. அவர்களிடம் கம்பளி கிடையாது. எகிப்தில் வந்துதான் அவர்கள் கம்பளி வாங்கி கொண்டார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது கம்பளியை விலையாக கொடுப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. எனவேதான் அந்த கிழவி உண்மையிலேயே அந்த 2 கம்பளி பந்துகளை கொண்டு அவரை வாங்கிவிடலாம் என்று கருதியிருக்கலாம். ஆனால் அங்கு குழுமியிருந்தவர்களின் விலை மிக சொற்பமானது. ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமை சுற்றியிருந்த 200-250 பேரை போன்று சொற்பமானதாக இருந்தது. அந்த யூசுஃபை விலை கொடுத்து வாங்கிய சம்பவத்தில் இருந்து அதிகமாக தெரிய வருவது அவர்களின் பேரன்புதான். உண்மையில் ஆழமான அன்பு மனித அறிவின் மீது ஒரு திரையை போட்டுவிடுகிறது. அந்த கிழவி அந்த பணம் அவரை விலைக்கு வாங்க போதுமானது என்று கருதினாள். அவளிடம் இருந்த இன்னொரு விலை பேரன்பாகும். அது அவளது அறிவின் மீது திரையை போட்டுவிட்டது. பிறகு இந்த பேரன்பு மனிதரை எத்துணை தியாகம் செய்ய வைத்து விடுகிறது என்றால் அதனை மனிதன் எண்ணிக்கூட பார்க்க இயலாது. 200 அல்லது 250 பேர் கூடியிருந்த மக்களின் உள்ளத்திலிருந்து வெளிவந்த இரத்தம் இறைவனது அர்ஷுக்கு முன்னால் மன்றாடியது. நிச்சயமாக இவர்களுள் பலரது பெற்றோர் உயிருடன் இருப்பார்கள். நிச்சயமாக அவர்களே பெற்றோராகவோ பாட்டனாராகவோ ஆகியிருப்பர். ஆனால் உலகம் அவர்களை பார்த்து சிரித்தது. உலகம் அவர்களை கைவிட்டது. அவர்களின் உறவினர் அவர்களை தனிமைப்படுத்தினர். அஹ்மதி பைத்தியங்களே, போய்விடுங்கள், தூர போங்கள் என்றது. நீங்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். தந்தையாகவோ பாட்டனாராகவோ பிள்ளையாகவோ இருந்தாலும் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். எம்மை விட்டு தூர போய்விடுங்கள் என்றனர். ஆகவே அவர்கள் பெரியோர்களாக இருந்த நிலையிலும் அனாதையாகினர். ஏனெனில் வாரிசு இல்லாதவரை, அவருக்கு என எந்த உதவியாளரும் இல்லாதவரை அனாதை என்போம். ஆகவே உலகம் அவர்களை தனிமைப்படுத்தியது. அவர்கள் அனாதைகளாயினர். இறைவனது வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த அனாதைகளின் அழுகை அர்ஷை அசைத்தது. அவர்கள் அந்த அனைத்து அனாதைகளும் காதியானில் ஒன்று கூடிய போது தமது அழுகையையும் மன்றாடுதலையும் வெளியிட்ட போது அதன் விளைவைத்தான் இன்று இந்த மைதானத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மக்கள் மாநாட்டுக்காக கூடியிருக்கின்றார்கள். பரந்த மைதானம். ஆகவே ஹதரத் முஸ்லிம் மவுத் தம் முன்னால் உட்கார்ந்திருந்த சில ஆயிரம் பேரிடத்தில் அக்காலத்தில் கூறினார்கள், அந்த 200-250 பேரின் அழுகைதான் இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதாகும். அதாவது 200-250 பேரின் விசனத்தால், அதன் விளைவால் காதியானின் இந்த பரந்த மைதானத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இன்று பார்க்கிறீர்கள், காதியானின் மாநாட்டு திடல் மிகவும் பரந்ததாகிவிட்டது. மாநாட்டில் கலந்து கொள்கிற அக்கம் பக்கம் உள்ள ஆண்கள் பெண்கள் ஆகியோரிடமும் கூறுகிறேன், எல்லா வசதிகளுடனும் கூடிய இந்த பரந்த மைதானம் இருக்கிறது. அப்போது ஒரே மொழிதான் ஹதரத் முஸ்லிம் மவுத் பேசுவார்கள். இங்கு ஒன்றுக்கு பதில் பல மொழிகளில் குரல்கள் பரப்பப்படுகின்றன. இப்போது அங்கு அமர்ந்து ஹுத்பாவும் கேட்கிறார்கள். 8-10 மொழிகளில் ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பும் சென்று சேர்கிறது. அங்கு இப்போது பல்வேறு நாட்டு மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இருந்து தமது உரிமை பறிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வனைவரும் தமக்குள் ஈமான் மற்றும் மாசற்ற தூய்மையை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடன் தொடர்பை உருவாக்குங்கள், ஓர் உணர்வை உருவாக்குங்கள். அந்த 200 பேருடைய உதாரணத்தை ஹதரத் முஸ்லிம் மவுத் தந்துள்ளார்கள். அதுபோன்று ஆஸ்திரேலியாவில்
நான் கூறியது போன்று மாநாடு நடைபெறுகிறது. அமெரிக்காவின் வெஸ்ட் கோஸ்டின் மாநாடும் நடைபெறுகிறது. இந்த எல்லா இடத்திலும் இந்த எண்ணத்தில் தான் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். நாம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான தூது செய்தியை உலகில் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடன் தொடர்பை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு சிறு தொகையினரான மக்கள் 250 விதைகளாக நாற்றுகளாக உருவாகினார்கள். அவை கனிதரும் மரங்களாயின. காதியானின் விஸ்தீரணம் மற்றும் அந்த பெரியவர்களின் சந்ததிகளாகவும், அமெரிக்காவின் ஜமாத்தும் அதன் விரிவும், ஆஸ்திரேலியாவின் ஜமாத்தும் அதன் விரிவுமாக இப்போது நாம் காண்கிறோம். ஆஸ்திரேலியாவில் அல்லாஹ்வின் அருளால் புதிய புதிய இடங்கள் வாங்கப்படுகின்றன. அதன் அழகை அதிகரிக்க வேண்டுமென்றால் உங்கள் ஆன்மீக தகுதியால் தான் அதிகரிக்க வேண்டும். அதுவன்றி மாநாட்டுக்காக வெறுமே திரள்வது போதுமானதன்று. இந்த 200-250 விதைகள் அல்லது நாற்றுகள் தமது தாக்கத்தை காட்டிவிட்டன. இன்று நமது பொறுப்பு உள்ளது. நாம் இப்பணியை மேலே எடுத்து செல்வதற்கு நமது ஈமானை வளர்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருப்பது போன்று நமது வெற்றி உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்று உலகின் மக்கள் தொகை 700 கோடியை விட அதிகம், 730 கோடி என்று கூறப்படுகிறது. இப்போதும் கூட இன்றைய உலக மக்கள் தொகை மற்றும் வசதிகளுக்கு முன் நமது எண்ணிக்கை மிக மிக சாதாரணமானது. ஆனால் நமது முன்னோர்கள் செய்த அதே பணியைத்தான் நாமும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இன்று ஒவ்வொரு அஹ்மதியும் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது இலக்கோ மிக அதிகம், அதனை பெற வேண்டியிருக்கிறது. காதியான் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்நாட்களில் மிக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதனை குறிப்பிட்டவாறு கூறினார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தகைய அடையாளங்கள் ஆயிரக்கணக்கானவை. அவற்றின் சாட்சியங்களை நாம் மதிப்பிட முடியும். அவை தமது அழகை காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு இல்ஹாமை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள். யா தீக மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக், யா தூன மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அதாவது தூர தூரத்தில் இருந்து மக்கள் உன்னிடம் வருவார்கள், தூர தூரத்தில் இருந்து உன்னிடம் அன்பளிப்புகளை கொண்டு வருவார்கள், விருந்தோம்பலுக்குரிய பொருள்களை எடுத்து வருவார்கள். அதிக அளவில் மக்கள் வருவார்கள். அதனால் அவர்கள் வரும் பாதை பள்ளமாகிவிடும். கூறுகிறார்கள், இது மகத்தான ஓர் அடையாளமாகும். இந்த மகத்தான அடையாளத்துக்குரிய செய்தியை இறைவன் எப்போது தந்தான்? அந்த காலத்தை பார்த்தவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அந்த இல்ஹாம், அந்த காலம் எவ்வாறு இருந்தது, அதனை பார்த்தவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். கூறுகிறார்கள், அப்போது எனது வயது மிகவும் சிறியது. ஆனால் அக்காட்சி எனக்கு இப்போதும் நினைவில் உள்ளது. மதரசா இருக்கிற இடத்தில் அப்போது ஒரு பெரிய குட்டை இருந்தது. அதன் ஒரு பகுதியில் வைக்கோல் போர் இருந்தது. அந்த பகுதிக்கு மக்கள் இரவில் செல்ல மாட்டார்கள், முதலில் போகவே மாட்டார்கள். அப்படியே போனாலும் தனியாக போக மாட்டார்கள், 2-3 பேர் சேர்ந்து போவார்கள். அங்கு சென்றாலும் ஜின் ஏறிவிடும் என்று நினைத்தார்கள். ஜின் ஏறுகிறதோ இல்லையோ, எவ்வாறு இருப்பினும் அது மிகவும் பாழடைந்த இடமாகும். பாழடைந்த இடத்தை குறித்து மக்கள் அவ்வாறு எண்ணுகிறார்கள் என்பது வெளிப்படை. அங்கு சென்றால் ஜின் ஏறிவிடும் என்று நினைத்தார்கள். பிறகு கூறுகிறார்கள், பலர் கூறுகிறார்கள், அப்போது காதியானில் 2-3 ரூபாய்க்கு கோதுமை மாவு கிடைக்காது. அது ஒரு கிராமமாக இருந்தது. இங்கு இருந்தவர்கள் விவசாயிகள். தமது தேவைக்குரிய கோதுமையை மக்கள் தாமே அரைத்து வைத்துக் கொண்டனர். கூறுகிறார்கள், நமக்கும் நினைவுண்டு, நமக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எவரையாவது அம்ரிட்சர் அல்லது லாகூருக்கு அனுப்பி அதனை வாங்கி வரச் செய்வார்கள். மக்களின் நிலையாவது இங்கு வருவதும் இல்லை. திருமண கோஷ்டி ஏதாவது வந்தால் வந்தது. சாதாரணமாக இங்கு யாரும் வருவதில்லை, போவதும் இல்லை. எனக்கு சிறு வயது நினைவுண்டு. ஹதரத் சாப் என்னையும் அழைத்து செல்வார்கள். நினைவுண்டு, அது ஒரு மழைக்காலம். சிறு பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி நின்றது. அதில் அன்னார் என்னை தூக்கி தண்ணீரை தாண்டி கீழே இறக்கிவிட்டார்கள்.
சில நேரங்களில் ஷேக் அகமது அலி சாபும் சில நேரங்களில் ஹதரத் சாஹிபும் என்னை தூக்கிக் கொள்வார்கள். அப்போது விருந்தினர் யாரும் இல்லை. இந்த இடமும் அப்போது கிடையாது. எந்த வளர்ச்சியும் இருந்ததில்லை. ஒரு வகையில் இதுவும் ஒரு வளர்ச்சியின் காலமாகும். அக்காலத்தில் எந்த வளர்ச்சியும் இருந்ததில்லை. அதுவும் கூட ஒரு வளர்ச்சியின் காலம்தான். அப்போது ஹாஃபிஸ் அகமது அலி சாப் வந்துவிட்டார்கள். அதற்கு முன்னால் ஹதரத் மசீமது அல் இஸ்லாமை அறிந்தவர் எவரும் இருந்ததில்லை. இறைவன் வாக்குறுதி தந்தான், உம்மிடம் மக்கள் தூர தூரத்திலிருந்து வருவார்கள், தூர தூரத்திலிருந்து அன்பளிப்புகளை கொண்டு வருவார்கள். அக்காலத்தை மதிப்பிட்டவாறு அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வாக்குறுதியை இவ்வாறு கூறலாம்: உமது வட்டாரத்தில் கூட யாரும் அறிந்திராத மனிதரே, உமது ஊரை விட்டு வெளியில் எந்த மனிதரும் அறிந்திராத மனிதனே, பெயர் தெரியாத அந்நிலையில் மனிதனது எண்ணமாவது மிர்சா குலாம் காதிர் என்ற ஒருவர்தான் அவரது தந்தைக்கு ஒரே மகன். இந்த நிலையில் அல்லாஹ் கூறினான், ஏ மனிதனே, நான் உன்னை ஹதரத் மிர்சா குலாம் அஹமது காதியான் அலைஹிஸ் இஸ்லாம், நான் உன்னை பிரபலப்படுத்துவேன், உன்னை கண்ணியப்படுத்துவேன், கண்ணியம் உம்மை தேடி வரும். சிந்திக்க வேண்டிய இடமாகும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நான் ஹதரத் மசீமூத் அலைஹிஸ் இஸ்லாமிடமிருந்து கேட்டுள்ளேன். அன்னார் கூறுவார்கள், சிந்தித்து பார்த்தால் காஃபிரும் ரஹமத் ஆகும். அபூ ஜஹல் இல்லை என்றால் இவ்வளவு குர்ஆன் ஏன் இறங்குகிறது? எல்லோரும் அபூபக்கர் ஆகிவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமே இறங்கியிருக்கும். இதிலிருந்து தெரிய வருகிறது, எவர் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டாரோ அவருக்கு எல்லாமே நல்லதாகவே படுகிறது. ஹதரத் மசீமூத் அலைஹிஸ் இஸ்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. கண்ணியம் இன்னும் அதிகமாகும் என்று அவர்களுக்கு தென்பட்டது. அதிகமாகிக் கொண்டே செல்லும். இப்போது காதியானின் காட்சியை நாம் பார்க்கிறோம். 20-25 நாடுகளில் இருந்து மக்கள் வந்துள்ளனர். புதிய புதிய கட்டடங்கள் அல்லாஹ்வின் அருளால் உருவாகின்றன. பிறகு ஆண்டு மாநாட்டின் விருந்துபசரிப்பு சம்பந்தமாக ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு, ஹதரத் மசீமூத் அலைஹிஸ் இஸ்லாம் காலத்தின் கடைசி மாநாட்டை குறிப்பிடுகிறார்கள். அதில் மொத்தம் 700 பேர் இருந்தார்கள். இப்போது மாநாட்டின் காலத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு பிளாக்கிலும் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அப்போது மொத்தமே 700 பேர் இருந்தார்கள். அது ஹதரத் மசீமூத் அலைஹிஸ் இஸ்லாமுடைய வாழ்வின் கடைசி வருடமாகும். மொத்தமே 700 பேர் தான் வந்திருந்தார்கள். ஏற்பாடுகள் எத்துணை சிக்கலாகிவிட்டனவென்றால் இரவு 3 மணி வரை மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அன்னாருக்கு இல்ஹாம் வந்தது, யா அய்யுஹன் நபியு அத்இமுல் ஜாய வல் மாத்தஸ், நபியே, பசி மற்றும் துயருற்றவருக்கு உணவளிப்பீராக. இந்த வகையில் காலையில் தெரிய வந்தது, விருந்தாளிகள் இரவு 3 மணி வரை லங்கர்கானாவின் முன் நின்றார்கள், அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று. பிறகு அன்னார் மீண்டும் புதியதாக பாத்திரத்தை ஏற்றி உணவு சமைத்து வழங்குமாறு கூறினார்கள். பாருங்கள், 700 பேருக்கு இந்த நிலை. ஹதரத் மசீமூத் அலைஹிஸ் இஸ்லாம் நடக்க சென்றால் 700 பேரும் உடன் சென்றார்கள். கூட்டம் அதிகமாக இருந்தது. வந்தவர்கள் பாவம் அன்னாரை பார்க்கவும் இல்லை. வெளியிலோ 200 பேர் கொண்ட ஆன்மீக தலைவருடன் செல்லும் காட்சி காண முடியாதிருந்தது. திருவிழாவென்றால் கண்டிப்பாக செல்வார்கள், ஆன்மீக நிகழ்ச்சிகளில் செல்வதில்லை. எனவே இது அவர்களை பொறுத்த வரையில் வியக்கத்தக்கதாகவே இருந்தது. மக்கள் சோர்வடைந்தனர். ஹதரத் மசீமூத் அலைஹிஸ் இஸ்லாம் ஓரடி எடுத்து வைத்தால் கால்கள் தட்டி காலனி பாதத்திலிருந்து கலன்றுவிடும். பிறகு ஒரு அஹ்மதி சென்று, ஹுசூர், காலனி அணியுங்கள் என்று கூறி அன்னாரது கால்களில் காலணிகளை மாட்டி விடுவார். பிறகு அன்னார் செல்வார்கள். பிறகு எவராவது தட்டிவிட்டு காலனி விலகிவிடும். பிறகு ஹுசூர், நில்லுங்கள், காலனி அணியுங்கள் என்று கூறுவார்கள். இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. இதுவே அன்னார் நடக்க செல்லும் காலத்தின் நிலை. பிறகு ஒரு விவசாயியான அஹ்மதி நண்பர், மாசற்ற மனிதர், அவர் மற்றொரு விவசாயியிடம்,
அவரும் அகமதிதான், பஞ்சாபியில் கூறினார், நீர் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமிடம் கைகுலுக்கி விட்டீரா? அவர் கூறினார், இவ்வளவு கூட்டத்தில் பக்கத்தில் போகவே விடமாட்டேன் என்கிறார்கள். அதாவது கைகுலுக்குவது எங்கே, பக்கத்திலேயே போக முடியவில்லையே என்றார். பிறகு அந்த விவசாயி கூறினார், பிறகு அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? உடம்பே துண்டு துண்டானாலும் பரவாயில்லை, மக்கள் கூட்டத்தில் நுழைந்து கைகுலுக்கிவிட்டு வந்துவிடு. அந்த காலத்தையும் பார்த்தோம். இப்போது பிறகு இந்த காலத்தையும் பார்க்கிறோம். ஆக ஒரு நேரத்தில் 700 பேருக்கு உணவு வழங்குவது கூட சிரமமாகிவிட்டது. ஹதரத் மசீமூத் அலை இஸ்லாம் தாமே நின்று ஏற்பாடு செய்தார்கள். கைகுலுக்குவது சிரமமாகிவிட்டது. இன்று அல்லாஹ்வின் அருளால் ஹதரத் மசீமூத் அலை இஸ்லாமுடன் இறை உதவிகளின் காட்சியை பார்க்கிறோம். பல்வேறு சமுதாயத்தின் ஆயிரக்கணக்கான மக்கள் காதியானில் குழுமியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவும் சமைக்கப்படுகிறது. ஏற்ற வகையில் விருந்துபசரிப்பும் நடைபெறுகிறது. உலகின் பிற பகுதிகளிலும் மாநாடுகளில் இவ்வாறுதான் நடைபெறுகிறது. பிறகு இந்த மாநாட்டின் வேளையில் ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் இதுவும் கூறினார்கள், ஜமாத் மிகவும் பரவிவிட்டது, பெருகிவிட்டது, நமது பணி முடிந்துவிட்டது போன்று தெரிகிறது. ஹதரத் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய காலத்தின் கடைசி மாநாட்டில் அந்த நாள் எனக்கு நினைவுண்டு. ஏற்கனவே அதனை குறிப்பிட்டுள்ளேன். ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அப்போது மீண்டும் மீண்டும் கூறினார்கள், இறைவன் நம்மை எந்த வேலைக்காக உலகிற்கு அனுப்பினானோ அந்த வேலை முடிந்துவிட்டது. இத்துணை பெரிய ஜமாத் ஆகிவிட்டது. இவ்வளவு மக்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். நான் இவ்வுலகில் வந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கருதுகிறேன். அந்த நாளில் அக்கூட்டத்தை மிக பெரும் கூட்டம் என்று கருதப்பட்டது. ஹதரத் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், இப்போது லாகூரில் ஒரு ஜும்மாவுக்கு கூட இவ்வளவு பேர் ஒன்று சேர்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். இங்கு கூட லண்டனில் ஆயிரக்கணக்கானோர் நம்முன் இருக்கின்றார்கள். முதலிலேயே கூறியுள்ளோம், இது அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசைகளின் மகத்தான அடையாளமாகும். ஒரு ஜமாத்துடன் அவன் உதவி கிடைக்கும் போது அது இவ்வாறு வளர்கிறது. பிறகு எதிரிகளின் கண்களில் முள்ளாக குத்துகிறது. எதிரிகள் பகைமையில் வளர்கிறார்கள், பொறாமையில் வளர்கிறார்கள். ஆனால் இறைவனின் தக்தீர், இறை நியதி முழுமையடையாமல் இருப்பதில்லை. எதிரிகளின் பொறாமை பார்வை இருந்த போதிலும் இறைவன் தனது ஜமாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறான். அதற்கு உலகில் முன்னேற்றத்தை தந்து கொண்டே செல்கிறான். இது நமது சந்தோஷத்திற்கு காரணமானது என்பதில் ஐயமில்லை. அத்துடன் இது நமது பொறுப்புகளின் பக்கமும் கவனம் ஊட்டுகிறது. ஹதரத் மசீமூத் அலை இஸ்லாமிடம் பைஅத் செய்த அந்த நோக்கத்தின் பக்கம் நம்மை கவனமூட்டுகிறது. பிறகு இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மட்டுமின்றி 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் ஜமாத் வளர்கிறது, முன்னேறுகிறது. பொறாமைக்காரர்களின் பொறாமையும் அதே போன்று வளர்கிறது. முதலில் ஜமாத்திற்கு இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பகமை இருந்தது. பிறகு இந்தோனேஷியாவின் பகமையை கேட்டோம். 2 நாட்களுக்கு முன் கிர்கிஸ்தானிலும் நமது உள்ளூர் கிர்கிஸ் அஹ்மதியை ஷஹீதாக்கி உள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஷா அல்லாஹ் இன்று அவரது ஜனாசா தொழுகையும் தொழுவிப்பேன். அதுபோன்று இன்று சிறிது நேரத்திற்கு முன்னர் பங்களாதேஷில் ஜும்மா நடந்து கொண்டிருந்த போது ஒரு ஊரில் நமது பள்ளிவாசலிலும் ஒரு குண்டு வெடித்துள்ளது. அநேகமாக தற்கொலைப்படை என்று தோன்றுகிறது. எவ்வாறு இருப்பினும் சில அகமதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். விரிவான அறிக்கை பிறகு வரும். அல்லாஹ் தஆலா காயமடைந்தோரையும் பாதுகாப்பானாக. உயிரை எடுக்கும் காயமாக அது ஆகாமல் இருக்கட்டுமாக. விரைவாக குணத்தை வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் இந்த பொறாமை, எதிர்ப்பு ஆகியவை அஹ்மதியத்தின் முன்னேற்றத்தை பார்ப்பதால் பரவிக்கொண்டே போகும். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய நியதியே ஜெயிக்கும். இன்ஷா அல்லாஹ் ஜமாத் முன்னேறுகிறது, முன்னேறிக்கொண்டே செல்லும். ஹதரத் மசீமூத் அலை இஸ்லாமுடைய ஒரு இல்ஹாம், அதற்கு 2 பொருள்கள். நாம் இதற்கு குறிப்பான எந்த பொருளையும் தர இயலாது. அது எப்படி நிறைவேறும் என்றும் தெரியாது. அந்த இல்ஹாமாவது லங்கர் உட்டாதோ,
உணவை சமையலை எடுத்துவிடு. இந்த லங்கர் என்ற சொல்லுக்கு கப்பலில் உள்ள நங்கூரம் என்று பொருள் எடுத்துக்கொண்டால், கப்பல் தண்ணீரில் நிற்பதற்காக நங்கூரம் பதிக்கப்படுகிறது. அதன்படி பொருள் கொண்டால் வெளியே செல்லுங்கள், இறைவனது செய்தியை எல்லா இடத்திலும் பரப்புங்கள் என்று பொருள்படும். லங்கர் என்ற சொல்லுக்கு வெளிப்படையான சமையல் ஏற்பாடு என்று பொருள் கொண்டால் பிறகு அதற்கு இவ்வாறு அர்த்தமாகும்: உம்மிடம் வருபவரது எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதால் இப்போது விருந்தோம்பல் ஏற்பாடு செய்ய முடியாது. எனவே சமையல் உணவு ஏற்பாடுகளை எடுத்து விடுங்கள் என்று பொருள்படும். வருபவர்களிடம் தங்குமிடம், உணவு ஆகியவற்றிற்கு தாமே ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு கூறிவிடுங்கள் என்று பொருள்படும். இந்த இரு பொருள்களில் எதனையும் நாம் நிர்ணயித்து இப்போது கூற முடியாது, அல்லது இன்ன நேரத்தில் நடக்கும் என்று காலத்தை அறுதியிட்டு கூறவும் முடியாது. எதுவரை விருந்தினர்களை தங்க வைக்க மனித சக்தி இடம் தருமோ அதுவரை நமக்கு உரிய வழிகாட்டல் வஸ்ய மக்கானக்க, உமது இடங்களை விரிவுபடுத்திக் கொண்டே செல்லுக என்பதாகும். விருந்தினர்களுக்காக இடங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருங்கள். இதற்காக குறைந்தபட்சம் காதியானில் மற்றும் எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் தற்காலிக மற்றும் நிரந்தர தங்குமிடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய அருளால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ஹாம் ஆகிய வஸீம் மக்கானக்கவின் கீழ் அல்லாஹ்வின் அருளால் காதியானில் நமது கட்டடங்கள் விரிவாக்கம் பெறுகின்றன. புதிய புதிய கெஸ்ட் ஹவுஸ்கள் கட்டடங்கள் உருவாகி விருந்தாளிகளுக்கு எவ்வளவு வசதிகள் செய்து தர முடியுமோ செய்து தரப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் வீடு மாதிரி வசதி செய்து தந்துவிட முடியாதுதான். விருந்தாளிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு வசதிகள் செய்து தரப்படுகிறதோ அதற்குள் இருந்தவாறு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவாறு மாநாட்டுக்கு வந்ததன் அசல் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். விருந்தோம்பல் தங்குமிட வசதிகளை பார்க்க வேண்டாம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு இல்ஹாம் மற்றும் விருப்பத்தை பற்றி குறிப்பிட்டவாறு அன்னார் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் விருப்பம் தெரிவித்தார்கள், மாநாட்டுக்கு வருவதற்கு சாத்தியப்பட்ட அனைவரும் மாநாட்டில் ஒன்று கூட வேண்டும். இந்த நாட்களில் அல்லாஹ்வின் நினைவு கூறப்படுதலை கேட்கவும் நினைவு கூறவும் செய்வதில் இணைந்திருங்கள். கூறுகிறார்கள், நமது நாட்டில் பயணம் செய்வது ஐரோப்பாவில் போன்று எளிய காரியமன்று. இந்தியாவிற்கு வெளியில் உள்ள பல நாடுகளில் இன்னும் வசதிகள் குறைவு. உதாரணமாக ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்தியாவுக்கு வெளியில் உள்ள தீபகற்பங்கள். பிறகு இதுவரை நமது ஜமாத்தில் செல்வந்தர்கள் இல்லை. இது அக்காலத்தில் கூறியது. இப்போது நிறைய செல்வந்தர்கள் இல்லாவிட்டாலும் சில நல்ல செல்வந்தர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தூரமான நாடுகளிலிருந்து விமான பயணம் பெருமளவில் எளிதாகிவிட்டது. அதன் மூலம் மாநாட்டு நாட்களில் காதியான் வந்து சேர முடியும். ஆனால் நமது ஜமாத்தில் அத்தகைய மக்கள் சேர்ந்தால், முஸ்லிம் மவ்ஊத் அக்காலத்து மக்களை சொல்கிறார்கள், அத்தகைய மக்கள் சேர்ந்தால் தூரத்து நாடுகளில் இருந்து வருவதற்கு எல்லா வசதிகளும் கிடைத்தால் இங்கு வந்து சேருவது சிரமமாக இருக்காது. அதிகபட்சம் பணம்தான் பிரச்சனையாக இருக்கும். அத்தகையோர் நமது ஜமாத்தில் கொஞ்சமும் இல்லாதவர்கள் மிகவும் குறைவு. இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் அருளால் உலகில் பெரும் பகுதி நாடுகளிலிருந்து மக்கள் காதியான் சென்று சேர்கிறார்கள். கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தின் பெரும் பகுதி இந்தியாவில் வசிப்பவர்கள், அதாவது அக்காலத்தில் பாகிஸ்தான், இந்தியா சேர்ந்திருந்தன. அவற்றில் பெரும்பாலார் ஆண்டு மாநாட்டின் போது காதியான் வந்து சேர முடியும். கூறுகிறார்கள், உலகில் பெரும்பாலார் முன்னேற்றம் அடையும் வேளையில் சோம்பேறிகளாகிவிடுகின்றனர். இது சிந்திக்க வேண்டிய இடமாகும். இப்போது ஜமாத் மிகவும் பெரியதாகிவிட்டது என்று கருதிவிடுகின்றனர். அத்தகையோருக்கு நான் கூற விரும்புவதாவது, காதியான் மாநாட்டுக்கு வருவது யாருக்கெல்லாம் சாத்தியமோ அவர் இங்கு வருவதில் அலட்சியம் காட்டுகிறார் என்றால் கண்டிப்பாக அதன் தாக்கம் அவரது அக்கம் பக்கத்தார் மற்றும் அவரது சந்ததிகளுக்கும் ஏற்படும். நான் பார்த்துள்ளேன், 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது மாநாட்டுக்கு வருபவர்கள், தமது மனைவி மக்களை உடனழைத்து வருபவர்கள், அத்தகையோரின் சந்ததிகளிடமும் அஹ்மதியத்து நிலை நிற்கிறது.
அவர்களது பிள்ளைகளுக்கு அஹ்மதியத்தின் போதனையை பற்றி தெரியாவிட்டாலும் கூட தமது பெற்றோரிடம் அப்பா காதியானுக்கு எம்மை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு சிறு வயதிலேயே அஹ்மதியத் அவர்களது உள்ளத்தில் நுழைந்து விடுகிறது. பிறகு அவர்கள் பெரியவர்களாகி அஹ்மதியத்தின் மகிமைமிக்க முன்மாதிரியை எடுத்து வைக்க வல்லவராகி விடுகின்றனர். பிறகு சிறுவர்களுக்கும் மனதளவில் மாநாடு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சிறுவர்கள் எப்போதும் அசாதாரண விஷயங்கள் மற்றும் பெரும் கூட்டங்களால் தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர். ஆண்டு மாநாட்டிற்கு வந்து இங்கு மாநாட்டின் காட்சியை காண்பது மட்டுமின்றி தமது இயல்பின் கூடுதலை விரும்புதல் காரணத்தாலும் மன நிறைவு அடைகின்றார்கள். அவர்களுக்கு இந்த மாநாடு உள்ளம் கவர்வதாகவும் நினைவில் நிற்கும் காட்சியாகவும் ஆகிவிடுகிறது. காதியான் செல்ல இயலுபவர்கள் செல்ல வேண்டும். தமது நாட்டின் மாநாடுகளிலும் அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, தந்தை மாநாட்டுக்கு வந்தால் மகனுக்கும் இங்கு வருவதற்கு உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. எப்போதாவது சிறுவர்களின் பிடிவாதத்தால் மாநாட்டிற்கு வருவதற்கு தூண்டப்பட்டு விடுகிறார்கள். அதன் பிறகு அவரது இரண்டாவது அடி எடுத்து வைக்கப்படுகிறது. அது பற்றி நான் கூறினேன். ஆகவே இந்த நாட்களில் காதியான் வருவதை ஏதாவது காரணத்தை சொல்லி வராமல் இருப்பதும் அக்காரணத்தை முறிக்கவோ நிவாரணம் செய்யவோ முடியும் நிலையில் அதனை செய்யாமல் இருப்பதும் வெறும் கட்டளைக்கு கட்டுப்படாமை மட்டுமின்றி தமது சந்ததிகளுக்கும் செய்யும் அநீதியாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டளை மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதாகும். இதற்கு கட்டுப்படாமல் போவது மட்டுமின்றி சந்ததிகளுக்கும் கூட அவர்கள் அநீதி இழைக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அகமதிகள் குறிப்பாக முயன்று மாநாட்டிற்கு காதியான் வர வேண்டும் கூறுகிறார்கள். உண்மையில் நமது ஜமாத்தில் செல்வந்தர்கள் இன்னும் நுழையவில்லை. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய பயண வசதிகள், பயண செலவுகள் எவ்வளவு அதிகம் என்றால் இந்நாட்களில் வெளிநாடுகளில் இருந்து காதியானுக்கு வருவது சிரமம். ஆனால் ஏதாவது ஒரு காலத்தில் பெரும் செல்வந்தர்கள் நமது ஜமாத்தில் இணைந்தால், பயண செலவுகள் சிறிது குறைந்தால், எல்லா வகை வசதிகளும் மக்களுக்கு கிடைத்தால் உலகில் ஒவ்வொரு விளிம்பில் இருந்தும் மக்கள் மாநாட்டுக்கு வருவார்கள். 60 வருடங்களுக்கு முன் காதியானுக்கு வெளிநாட்டில் இருந்து வருவது பெரும் சிரமமாக இருந்தது. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்துள்ளான். கூறுகிறார்கள், அமெரிக்காவில் எவ்வாறு இருப்பினும் செல்வந்தர்கள் இருப்பர். அவர்கள் போக வர பணம் செலவு செய்ய முடியும் என்றால் ஹஜ் தவிர அவர் தமது வாழ்நாளில் ஓரிரு முறை காதியான் மாநாட்டிற்கு வந்து செல்வது அவசியமாகும். நவுதுபில்லா, அஹ்மதிகள் ஹஜ்ஜுக்கு போவதில்லை என்று பழி சுமத்துகிறார்கள். காதியானுக்கு தான் போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஹஜ் தவிர, அதாவது ஹஜ்ஜுக்கு போங்கள், அது தவிர காதியான் செல்லவும் முயற்சி செய்யுங்கள் என்கிறார்கள். காதியானில் அறிவு ரீதியான பர்க்கத்துகள் கிடைக்கின்றன. தலைமையகத்தில் அருளில் இருந்து மக்கள் பலன் பெறுகின்றார்கள். அங்கு ஹிலாஃபத் இல்லாவிட்டாலும் கூட அங்கு ஒரு ஆன்மீக தாக்கம் உள்ளது. செல்வதனால் அதனை உணர முடியும். அன்னார் கூறுகிறார்கள், நான் உறுதி கொள்கிறேன், ஒரு நாள் வரவிருக்கிறது, தூரத்திலிருந்து மக்கள் இங்கு வருவார்கள். இந்த வகையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கனவு, அதில் அன்னார் பார்க்கிறார்கள், காற்றில் நீந்துகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரில் நடந்தார்கள், நான் காற்றில் நீந்துகிறேன். எனவே அவரை விட அதிகமாக என் மீது இறைவனது அருள் இருக்கிறது. இந்த அன்னாரது கனவை பாருங்கள். இதன் அடிப்படையில் அக்காலம் வரவிருக்கிறது என்றே கருதுகிறேன். இவ்வாறு காதியான் மாநாட்டிற்கு குதிரை வண்டியில் வந்தார்கள். பிறகு மோட்டார் வண்டிகள் வந்து பாதையை பள்ளமாக்கின. பிறகு ரயில் வாகனம் மக்களை இழுத்து வந்து காதியானில் சேர்க்கிறது. இவ்வாறு ஏதாவது ஒரு காலத்தில் காதியான் மாநாட்டின் நாட்களில்
சிறிது காலத்திலேயே அந்த செய்திகள் வந்து சேரும், இன்னின்ன நாடுகளில் இருந்து இத்தனை விமானங்கள் வந்துள்ளன என்று. உலகின் பார்வையில் இவ்விஷயங்கள் வியப்புக்குரியனவாக தோன்றலாம். ஆனால் இறைவனது பார்வையில் வியக்கத்தக்கதன்று. அல்லாஹின் அருளால் இந்த காட்சியை நாம் அதிக அளவில் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று உலகின் 20-25 நாடுகளிலிருந்து விமானங்கள் மூலமாகவே மக்கள் காதியான் மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். சில நாடுகளின் உள்ளூர் மக்கள் அவர்களால் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அங்கு செல்வோம் என்று. ஏதாவது ஒரு காலத்தில் சார்ட்டர் பிளைட்ஸில் கூட மாநாட்டிற்கு செல்லும் காலமும் தூரத்தில் இல்லை. அதில் வந்து மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது. தனது மார்க்கத்திற்காக மக்கா மற்றும் மதீனாவுக்கு பிறகு காதியானை தலைமையகமாக ஆக்க விரும்பியுள்ளான். மக்கா மதீனா இரண்டும் ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புடையன. அன்னார் இஸ்லாத்தின் நிறுவனரும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய எஜமானரும் அன்னாரின் ஆசிரியரும் ஆவார்கள். இந்த அடிப்படையில் அவ்விரு விடங்களும் காதியானை விட மேன்மை பொருந்தியவை. ஆனால் மக்கா மதீனாவுக்கு பிறகு ஒரு இடத்தை உலகின் நேர்வழியின் தலைமையகமாக ஆக்கினான் என்றால் அது ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிழலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இடமும் ஆகும். அதுவே இப்போது மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் ஒரே தலைமையகமாகும். நான் மிகவும் ஆதங்கத்துடன் கூற வேண்டி வருகிறது, மக்கா மதீனா இரண்டும் ஒரு காலத்தில் அருளுக்குரிய இடமாக இருந்தும் தப்லீகின் தலைமை இடமாக இருந்தும் இப்போது அங்கு வசிப்போர் தமது அக்கடமையை மறந்துவிட்டனர். ஆனால் இந்நிலை எப்போதும் இருக்காது. எனக்கு உறுதி உண்டு, அல்லாஹ் தஆலா இப்பகுதிகளை மட்டுமின்றி அரபு நாடுகளிலும் அஹ்மதியத்தை நிலைநாட்டுவான். பிறகு அந்த தூய இடங்களான மக்கா மதீனா தமது அசல் மகிமை மகத்துவத்திற்கு திரும்பும். இது ஒரு போதனை யோசிக்கத்தக்கது. காதியானிலிருந்து கேட்பவர்கள், மாநாட்டுக்கு செல்பவர்கள் மற்றும் பிற இடங்களில் இருந்து கேட்பவர்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திய பிறகு இங்கு கூடியுள்ள எல்லா நண்பர்களுக்கும் அறிவுரை கூறுகிறேன். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எந்த விஷயம் மகிழ்ச்சிக்கு காரணமானதாக இருக்குமோ அதில் சிரமமும் இருக்கிறது. மலர் இருக்கும் இடத்தில் முள்ளும் இருக்கிறது. அதுபோன்று முன்னேற்றம் இருக்கும் இடத்தில் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கிறது. வளர்ச்சிக்கு பிறகு சரிவும் வருகிறது. சுருக்கமாக, நல்ல உயர்தரமான விஷயத்தில் அதனை பெறுகின்ற வழியில் சில எதிர்ப்பு சக்திகளும் இருக்கின்றன. நான் இதனை முதலிலேயே கூறிவிட்டேன். அசல் விஷயமாவது, ஒரு மனிதன் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தாங்காமல் வெற்றிக்கு தகுதியானவனாக மாட்டான். இதன் காரணத்தால் நபிமார்களின் ஜமாத்திற்கு சிறிதளவாவது கஷ்டத்தை சந்திக்க நேர்கிறது. சில நேரங்களில் எத்தகைய சோதனை வருகின்றனவென்றால், பக்குவப்படாத பலகீனமான ஈமான் உள்ளவர்கள் முர்ததாகி போய்விடுகின்றார்கள். சில நேரங்களில் சிறு சிறு கஷ்டங்கள் வருகின்றன. ஆனால் சில பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் அதில் கூட தடுமாறி விடுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு, நான் முதலிலும் ஒரு முறை இதனை குறிப்பிட்டுள்ளேன். காதியானுக்கு ஒரு முறை பெஷாவரில் இருந்து ஒரு விருந்தாளி வந்திருந்தார். அக்காலத்தில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் அமர்ந்திருப்பார்கள். விருந்தினர்களை சந்திப்பார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று நபிமார்களை பின்பற்றுபவர்கள் ஒரு சிறப்பான அன்பு, கலப்பற்ற மன தூய்மை ஆகியவற்றை கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேறு எதுவும் கண்ணுக்கு தெரிவதில்லை, வேறு எதனையும் பொருட்படுத்துவதும் இல்லை. உதாரணமாக, முஃப்தி முகமது சாதிக் சாபுடைய ஒரு ரிவாயத்து, மாநாட்டு நாட்களில் ஒருமுறை ஹதரத் சாப் வெளியில் வந்தார்கள். அவர்களை சுற்றி நிறைய பேர் குழுமி விட்டார்கள். கூட்டம் அதிகமாகிவிட்டது.
அக்கூட்டத்தில் ஒரு மனிதர் ஹதரத் சாஹிபிடம் கைகுலுக்கி விட்டு வெளியில் வந்து தமது நண்பரிடம், நீர் கைகுலுக்கி விட்டீரா இல்லையா என்று கேட்டார். இதனை முன்னர் கூறிவிட்டேன். அந்த கூட்டத்தில் அது எவ்வாறு முடியும் என்று அவர் கேட்க, உமது உடலில் எலும்புகளெல்லாம் தனித்தனியாக கலந்து விட்டாலும் சரி, எப்படியாவது கைகுலுக்கி விட்டு வாரும். இந்த வாய்ப்பு தினம் தினம் கிடைக்கப் போவதில்லை என்றார். இந்த வகையில் அவரும் சென்று கை குலுக்கி விட்டு வந்தார். சுருக்கமாக நபிமார்களை பார்க்கும் பொழுது மக்கள் உள்ளத்தில் சிறப்பான ஒரு உத்வேகம் பிறக்கிறது. அந்த ஆர்வம் எத்துணை பரந்ததாகி விடுகிறது என்றால் நபியின் சேவகர்களை பார்க்கும்போது கூட பொங்கி எழுகிறது. கூறுகிறார்கள், ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் அமர்ந்தால் மக்கள் அவர்களின் அருகில் அமர்வதற்காக ஓடுவார்கள். அப்போது மக்கள் சிறிதளவே இருப்பினும் ஒவ்வொருவரும் மிக அருகில் அமர விரும்புவர். ஒரு மனிதரின் நியதியில் சோதனை இருந்தது. தாம் எத்தகைய மனிதரின் சபையில் அமர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. அந்த பெஷாவரில் இருந்து வந்த அந்த மனிதர் சுன்னத்து தொழத் தொடங்கினார். முதலில் மக்கள் சிறிது நேரம் அவருக்காக எதிர்பார்த்திருந்தார்கள். பிறகு எதிர்பார்த்திருந்தவர்கள் பார்த்தனர், மற்றவர்களெல்லாம் நம்மை முந்திக் கொண்டு போகிறார்களே, அருகில் உள்ள இடத்தை பிடிக்கிறார்கள், நாமும் விரைவாக சென்று ஹதரத் சாஹிப் அருகில் சென்று அமர வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் வேகமாக கடந்து செல்லும் பொழுது சுன்னத்து தொழுது கொண்டிருந்தவர் மீது இவரது முட்டு இடித்து விட்டது. மிகவும் கோபமுற்று கூறினார், மஸீஹ் மவ்ஊத் நல்ல நபிதான், அவரது சபையில் உள்ளோர் தொழுபவரையும் இடிக்கிறார்கள். இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக அங்கிருந்து முர்ததாகி போய்விட்டார். எந்த விஷயம் ஒருவரது ஈமானை அதிகப்படுத்த வேண்டுமோ, அதிகப்படுத்த முடியுமோ, அதுவே இவருக்கு தடுமாற்றத்திற்கு காரணமாகிவிட்டது. இவரது உதாரணம் ஒரு ஜமாத்தை போன்றது. அதனை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், ஒளி வந்தது, அவரது ஒளி போய்விட்டது. பிறகு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், காதியான் வருபவர்களுக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். மாநாட்டுக்கு வருபவர்கள், கூட்ட நெரிசல், பணி செய்பவர்களின் குறைவு ஆகியவற்றின் காரணத்தால் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் சங்கடப்பட வேண்டாம், தடுமாறிவிட வேண்டாம். இந்த அறிவுரையை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எங்கு மாநாடு நடந்தாலும் சரி, எவ்வாறிருப்பினும் விருந்தோம்புபவர் எல்லா வகையிலும் உபசரிப்பதற்காக முயற்சி செய்கிறார் என்றாலும் சில குறைபாடுகள் ஏற்பட்டு விடுகின்றன. நான் ஏற்கனவே கூறியது போன்று இன்றும் காதியான் வருபவராக இருப்பினும் அல்லது வேறு எங்கு மாநாட்டுக்கு செல்பவராக இருப்பினும் நினைவில் கொள்ளுங்கள், ஏற்பாடுகள் ரீதியாக ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் மகிழ்ச்சியுடன் சகித்துக் கொள்ளுங்கள். அதனை உங்கள் ஈமானில் தடுமாற்றம் ஏற்பட காரணமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா காதியான் மாநாட்டையும் பிற மாநாட்டையும் தனது பர்க்கத்துகளால் எல்லா நாட்களையும் கழிப்பானாக, எல்லா ஏற்பாடுகளையும் செய்வானாக. ஒவ்வொரு மாநாடும் அல்லாஹ்வின் அருளை நெருக்கி தருவதாக இருக்கட்டுமாக. மாநாட்டில் கலந்து கொள்வோர் அனைவரும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு வாரிசாவோமாக. நீங்களும் இந்நாட்களில் துஆ செய்யுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று ரஷ்யாவில் கிர்கிஸ்தானில் நமது ஓர் அஹ்மதியை ஷஹீதாக்கிவிட்டார்கள். அவரது பெயர் யூனுஸ் அப்துல் ஜலீல். 22 டிசம்பர் 2015 அன்று 8:50 மணிக்கு கிர்கிஸ்தானுக்கு மேற்கில் உள்ள காஷ் கர்தக் என்ற ஊரில் 2 மனிதர்கள் வந்து சுட்டார்கள். அதில் அன்னார் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் தனது வீட்டின் முன் தனது பக்கத்து வீட்டுக்காரருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார். இருவர் காரில் வந்தனர். யூனுஸ் சாப் மீது சுட்டனர். 12 குண்டுகள் சுட்டனர். அதில் 7 குண்டுகள் உடம்பு வழியாக வெளியே சென்றன. 2 குண்டுகள் உடலில் தங்கின. தாக்குதல் நடத்தியோர் பக்கத்து வீட்டுக்காரரை சுடவில்லை, இவரை மட்டுமே குறிவைத்து சுட்டுவிட்டு ஓடிவிட்டனர். எவ்வாறு இருப்பினும் அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இருந்தும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரது தந்தையும் சகோதரரும் அஹ்மதி அல்லாதவர்கள். அவரது உறவினர்கள் ஏதோ தெரிந்த மௌலவியை வைத்து
அவரது ஜனாசாவை தொழ வைத்து விட்டார்கள். அப்போது அஹ்மதிகள் சென்றடைய முடியவில்லை. எவ்வாறிருப்பினும் மௌலவி கண்ணியமானவர். அவர் கூறினார், அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். எந்த ஓர் அடியாரையும் அநியாயமாக கொல்வது இஸ்லாமிய போதனைக்கு எதிரானது என்று. பிறகு அஹ்மதிகள் அவரது வீட்டுக்கு சென்று அவரது வீட்டிலேயே ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவர் அஹ்மதியானதால் மௌலவிகள் கூச்சலிடுவார்கள், சிறிதேனும் எதிர்ப்பு வரும், கபர்ஸ்தானில் இடம் தர மறுப்பார்கள் என்ற ஆபத்தெல்லாம் இருந்தது. ஆனால் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அங்குள்ள குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் அதிகாரிகள் வந்தார்கள். ஜமாத்தின் சில நபர்களை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு முழு விபரமும் தரப்பட்டது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் பற்றி கூறப்பட்டது. அதனை கேட்டு அவர்கள் மிகவும் வியந்தனர். உங்களை பற்றி நாங்கள் வேறு விதமாக கேள்விப்பட்டுள்ளோம் என்றனர். எவ்வளவு முடியுமோ நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர முயல்வோம் என்றனர். போலீஸ் அதற்காக முயற்சியும் எடுத்தது. இரு கொலையாளிகளையும் சிறிது நேரத்திற்கு பிறகு பிடித்தும் விட்டனர். அவர்கள் சிரியாவில் உள்ளவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிந்தது. ஏனென்றால் சிரியாவின் மக்களை சென்று சந்திப்பவர்களுக்கும் இதுதான் கதி என்று அவர்கள் ஏசினார்கள். அவர்கள் கூறினார்கள், இங்கிருந்து சென்றவர்கள்தான் திரும்பி வந்தார்கள். சிரியாவின் 4 பேர் அகமதிகள் அங்கிருந்தனர். அவர்களை கொல்ல வேண்டும் என கூறினர். முதலில் ஓர் அகமதி மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. கம்புகளால் அடிக்கப்பட்டு எலும்புகள் உடைந்தது. கிட்டத்தட்ட இறந்தவர் போன்று ஆக்கிவிட்டு சென்று விட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் அருள் செய்தான். 2, 3 அல்லது 6 மாதம் முன் நடந்தது இது. அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை தந்தான். ஆனால் இங்கு இவரை ஷஹீதாக்குவதில் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அல்லாஹ் தலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. எவ்வாறு இருப்பினும் போலீஸ் பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறது. எல்லோரையும் பிடிக்க அல்லாஹ் உதவி செய்வானாக. உள்ளூர் அகமதிகள் செய்த எதிர் நடவடிக்கையாவது யூசுப் சாஹிபின் அநியாயமான கொலையினால் கஷ்கர்தர் ஜமாத் கவலையடைந்துள்ளது என்று எழுதி அனுப்பினார்கள். எனினும் எந்த பயமும் வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஷஹாதத்துக்கு பிறகும் கூட அல்லாஹ் மற்றும் அவனது தூதருடைய முன்னேற்பிற்கு ஏற்ப வந்த மசீ மவுத் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாமுடைய தூது செய்தியை பரப்பிக் கொண்டே செல்வோம் என்று கூறுகின்றனர். அல்லாஹின் அருளால் இவர்கள் மிக உறுதியான ஈமான் உள்ள மக்கள். அப்துல் ஜலீல் யூனுஸ் சாப் 1978 பிறந்தார். 2008 பையத் செய்தார். அங்குள்ள ஆரம்பகால அகமதிகளில் உள்ளவர். இவரது உறவினர்கள் தரப்பிலிருந்து பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் பையத் உடன்படிக்கையில் உறுதியாக இருந்தார். ஜமாத்திற்கு பிறகு அசாதாரண ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டதாக கூறுகிறார். எப்போதும் மார்க்க அறிவை தேடிக்கொண்டிருந்தார். இதனால் எப்போதும் முபல்லிக்மார்களுடன் தொடர்பு வைத்திருந்தார். மார்க்கத்தின் புதிய விஷயத்தை கற்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஐவேளை தொழுகையை பேணுபவர். ஷஹாதத்தின் போது தமது ஜமாத்தில் பொதுச் செயலாளராக இருந்தார். ஜமாத்தின் பெரிய ஆக்டிவ் மெம்பர். தமக்கு பின் மனைவி, 3 மகள், 1 மகனை நினைவாக விட்டு சென்றுள்ளார். பெரிய மகள் 9 வயது, 2வது மகள் 6 வயது, 3வது பெண் 3 வயது, கடைசி பையன் 3 மாதம். நமது முபல்லிக் சாப் எழுதுகிறார், யூனுஸ் சாப் தமது குடும்பத்தில் ஒரே அஹ்மதியாக இருந்தார். பிறகு அவரது மனைவி பையத் செய்துவிட்டார். மிகவும் அன்பும் அர்ப்பணிப்பும் வாய்ந்த அஹ்மதியாக விளங்கினார். ஹதரத் மசீஹ் மவுத் மற்றும் ஹிலாபத்துடன் பேரன்பு இருந்தது. எப்போதும் இன்முகத்துடன் இருப்பார். மிகவும் இனிய சுபாவமும் பழகுவதற்கு எளியோரும் ஆவார். மார்க்கத்தை கற்பதிலும் அறிவை கற்பதிலும் நல்ல ஆர்வம் இருந்தது. தொழுகையில் உருக்கம் இருந்தது. கிர்கிஸ்தான் ஜமாத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொள்வோரும் அதற்காக துவா செய்வோருமாக இருந்தார். அவர் ஜமாத்தின் பிரதிநிதிகளுக்கும் முரப்பிகளுக்கும் கண்ணியம் வழங்கி வந்தார். அவர்களுடன் அன்பு நேசத்துடன் பரிமாறி வந்தார். சில சிக்கல்கள் வந்து முரப்பிகள் நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்த போது அவர் மிகவும் கவலைப்பட்டார். கிர்கிஸ்தான் அமைந்துள்ள ரஷ்யாவின் நிலப்பரப்பில் இஸ்லாத்தின் வழியில் இன்னுயிரை ஈந்த முதல் ஷஹீது இவரேயாவார். அல்லாஹ் இவர் சிந்திய இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஏராளமான மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வருவானாக. அல்லாஹ் இவரது தர்ஜாவை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. அவர்களது ஈமானை அதிகப்படுத்துவானாக. நான் குறிப்பிட்டபடி தொழுகைக்கு பின்னர் அன்னாரது ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر